உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கு. அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி படிப்பு மட்டும்தான். படிப்பு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முக்கியமான செய்தி. உங்களுடைய நுண்ணறிவை அதிகப்படுத்தணும். நாங்க வந்து என்னன்னா, நீங்க எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்களோ, நாங்க வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இன்னும் கொஞ்ச நாளையில வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பிரபலமான கல்வி நிறுவனத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது சார். நாங்க சொன்னோம், உங்களுக்கு அட்வைஸ் நாங்கள் பண்ணவே மாட்டோம். நாங்கள் அட்வைஸ் பண்ணா 1.5 காலேஜ் பணம் தேவைப்படும். ஏன்னா 3 months கோர்ஸ்னா 1.5 காலேஜ் நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு வேலை கிடையாது, ஆக்டிவேட் பண்ணாதான் வேலைன்னு சொன்னோம். அப்ப மாணவர்களாக இன்று நாட்டு திட்டங்கள் நாட்டு நலப்பணி திட்டம்ங்க. அதே வரை உங்களுடைய வீட்டு நலப்பணி திட்டமா உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி விட்டால் நீங்கள் தான் சாதனை மனிதராக மாறுவீங்க. இன்னையிலிருந்து உங்களை அதிகப்படுத்துங்க. அதுக்கடுத்து படிக்கக்கூடிய நேரம். அப்துல் கலாம் சார் கேட்டா அவர் படிக்கணும்னா எவ்வளவு சொல்றாரு? மினிமம் 6, எக்ஸ்ட்ரா 18 மணி நேரம். 6 மணி நேரம் உங்களால் படிக்க முடிந்தால் நீங்கள் சாதனை மனிதர்கள் தான். உங்களுடைய இந்த சமூகத்துக்கு செய்யணும், நாட்டு செய்யணும் நல்ல உணர்வு, அது படிப்பு ரீதியாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய சாதனை மனிதராக மாற முடியும். அதே மாதிரி படிக்கிறது என்னென்ன படிக்கிறது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு படிக்க புக்க ஆரம்பிச்சாலே, புக் எடுத்தாலே சொல்லிக்கிறாங்க எப்படி துக்கமா வரும். பல பேர் துக்கமா வரும். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அரண்மனைனா அரண்மனை பேலஸ். அதாவது எலிசபெத் ராணி கேள்விப்பட்டீங்களா? அவங்களுடைய பேலஸ். அங்க வந்து சூப்பிங் தெரியுமா? வீட்டை கிளீன் பண்றது ஹவுஸ் கீப்பிங். சூப்பிங் ஹவுஸ் கீப்பிங் வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணுமா. எதுக்கு? ஹலோ, வீட்டை கிளீன் பண்றதுக்கு மேத்ஸ் இங்கிலீஷ் கம்பல்சரியா. யோசிச்சு பாருங்க, மேத்ஸ் எவ்வளவு அவசியம் சொல்லி. ஸோ உங்களுக்கு மேத்ஸ் மேல ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா என்னோட பொறுப்பா வரும். மேத்ஸை வந்து விரும்பி படிங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸ் என்னோட இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல எனக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏன் சார் மேத்ஸ் வந்து யாரு? ராமானுஜன் ஸ்கூல்ல வந்து மேத்ஸ் அத்தாவே சட்டமாமா. அது எப்படி சார் கேட்டாங்க. அதுதான் ரோல் மாடல். நீங்க மேத்ஸை வந்து லைஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, நீங்க +2 வரைக்கும் நல்லா படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளையில ஒரு திட்டம் வரப்போகுது. +2 படிச்சாலே உங்களுக்கு ஐடி ஜாப் வரப்போகுது. லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது மேத்ஸ் அவசியம்.